அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நபிமார்களுடைய வரலாறு என்ற பாடத்தொடரில் 4வது வகுப்புல இன்று இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடைசியாக ஜின்களை பற்றி, அந்த ஜின்களுடைய வகைகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த ஜின்களுடைய தலைவன் யார் என்பதைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் ஜின்களில் மிக மோசமானவர்கள் ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்களுடைய ரயீஸ் தலைவன் யார் என்பதைத்தான் இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அல் விதாயா வன்னிஹாயாவில் 1வது பாகத்தில் 69வது பக்கத்தில் இந்த விடயத்தை தெளிவாக கொண்டு வருகிறார்கள். அல்லாமா முஹம்மத் பின் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய சீராவில் பதிவு செய்கிறாங்க. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தை கொண்டு வராங்க. கான இஸ்மு இப்லீஸ் கப்ல அய்யர்தகிபல் மஅசியா. இந்த இப்லீஸ் இவன் தான் ரயீசு ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய தலைவன். இந்த இப்லீஸ் என்பவன் பாவம் செய்வதற்கு முன்னால், இந்த பாவம் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஜூத் செய்ய சொன்னான். எல்லா மலாயிகாமார்களும் உடனடியாக அல்லாஹுடைய வார்த்தையை மதித்து சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் வழிபட்டோம் என்ற அடிப்படையில் எல்லோருமே சுஜூத் செய்தார்கள், சிரம் பணிந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய பாடத்தில் அது எப்படி என்பதை நாங்கள் தெளிவாக பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் மட்டும் என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்யாமல் தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருவன் எப்படி மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு சுஜூத் செய்ய முடியும் என்று இவன் சுஜூத் செய்யாமல் மறுத்தான். இவன் சுஜூத் செய்வது மறுத்தது இரண்டாவது. முதலாவது அல்லாஹுடைய வார்த்தையை இவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஇன்னக ரஜீம், அல்லாஹுடைய சாபத்துக்கு இவன் உள்ளாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷைத்தானை அப்படியே சபித்து அந்த இடத்திலிருந்து அப்படியே தூக்கி எறிந்தான். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த பாடங்களில் தெளிவாக பார்ப்போம். இந்த ஷைத்தான் இவனுக்குத்தான் இப்லீஸ் என்று சொல்லப்படும். இந்த இப்லீஸ் பாவம் செய்வதற்கு முன்னால், இந்த தவறை செய்வதற்கு முன்னால் அவனுடைய பேர் என்னவாக இருந்தது என்று பார்த்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸாஸில். அஸாஸில் என்பது தான் ஆரம்பமாக ஷைத்தானுடைய பேராக இருந்தது. இவன் அந்த பாவத்தை செய்ததற்கு பிறகுதான் இவனுக்கு இப்லீஸ் என்பதாக பேர் மாற்றம் செய்யப்பட்டது. இதே போல ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வகான மின் சுக்கானில் அர்த், இவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். எங்களுக்கு தெரியும், மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களை படைத்து வாழ வைத்தான். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் சேர்த்து சொல்லும் பொழுது முதலாவதாக ஜின்களை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் மனிதர்களை கூறுவான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அதற்கு என்ன காரணம் என்றால், மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் இந்த ஜின்கள். ஜின்கள் ஆரம்பத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காலப்போக்கில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகாமார்களை அனுப்பி இந்த ஜின்களை அப்படியே கொலை செய்து விடுமாறும் பலரை சிறை பிடிக்குமாறும் அல்லாஹ் கூறினான். அந்த அடிப்படையில் பலர் கொல்லப்பட்டார்கள், பலர் சிறை பிடிக்கப்பட்டார்கள், அதிகமானவர்கள் தலைமறைவாக ஆகிவிட்டார்கள். இந்த சிறை பிடிக்கப்பட்ட ஷைத்தான்களில் ஒருவனாகத்தான் இந்த இப்லீஸ் இருந்தான். தொடர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வ அக்ஸருஹும் இல்மன், இவனுக்கு அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதாக கூறுகிறார்கள். இவன் அதிகமாக வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு ஒவ்வொரு வானத்துக்கு இவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே சென்றது. இந்த இப்லீஸ் இன்னும் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்று பார்த்தால் அவன் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான். இதை குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. சூரா ஹிஜ்ருடைய 35, 36, 37வது வசனங்களை பார்க்கும் பொழுது இவன் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டான். ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், மனிதர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாள் வரை எனக்கு அவகாசம் தா என்று சொன்னதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுக்கு அவகாசத்தை கொடுத்தான். ஃபஇன்னக மினல் முன்தரீன், நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவர்களில் ஒருவனாகிவிட்டாய் என்று அல்லாஹ் ஷைத்தானை, இந்த இப்லீஸை பார்த்து சொன்னான். ஏன் அவனுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது? அவன் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டான், இந்த மனிதர்களை நான் நல் அமல் செய்வதற்கு விடவே மாட்டேன். நான் அவர்களுக்கு முன்னால் பின்னால் வலது இடது எல்லா பகுதியிலும் வந்து எல்லா திசைகளிலும் வந்து அவர்களை நான் வழிக்கெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே இவன் சவால் விட்டான்.
விட்டான். ஆகவே இந்த அடிப்படையில் இவன் இன்னும் உயிருடன் தான் இருக்கிறான். மறுமை நாள் வரை இவன் உயிருடன் இருப்பான். சரி, இந்த இப்லீஸுடைய சிம்மாசனம் இவன் எங்கே இருக்கிறான் என்று பார்த்தால் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், வலஹு அர்ஷுன் அலா வஜ்ஹில் பஹர் வஹுவ ஜாலிசுன் அலைஹி. இவனுடைய சிம்மாசனம் நடுக்கடலிலே இருக்கிறது. அதிலே அவன் அமர்ந்தவனாக தன்னுடைய பட்டாளங்களை மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, பாவத்தை செய்விப்பதற்காக, பாவத்தை தூண்டுவதற்காக அங்கிருந்து இவன் அனுப்புவான். யார் மிகப்பெரிய ஃபித்னாக்களை, பாவங்களை, குழப்பங்களை உண்டு பண்ண வைத்தார்களோ அவருக்கு தான் ஷைத்தானிடத்திலே மதிப்பும் அதிகம் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஷு இப்லீஸ் ஃபில் பஹர், இப்லீஸுடைய சிம்மாசனம் கடலிலே இருக்கிறது. யபஅசு சராயாஹு ஃபி குல்லி யௌமின், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பட்டாளத்தை அவன் அனுப்புகிறான். இவர்கள் வந்து மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஃபஅஅதமுஹும் இந்தஹு மன்சிலதன், அந்த இப்லீஸ் இடத்திலே அந்தஸ்தால் மிகவும் உயர்ந்த ஷைத்தான் யார் என்று பார்த்தால் அஅதமுஹும் ஃபித்னதன் லின்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியவர் தான் அந்த இப்லீஸுக்கு மத்தியிலே மிக மதிப்புள்ளவராக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த உலகத்திலே எங்கெல்லாம் பாவங்கள் நடைபெறுமோ அந்த இடங்களிலே தான் இந்த ஷைத்தான்கள் அதிகமாக இருப்பார்கள். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பது இந்த ஷைத்தான்களுக்கு பிடிக்காது. எப்படியாவது ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி, சந்தேகங்களை ஏற்படுத்தி இந்த கணவன் மனைவியை இவர்கள் பிரித்து விடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவிலே கூறும் பொழுது, மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, இந்த ஷைத்தானுடைய ஒரு தன்மை, ஒரு அடையாளத்தை கூறுகிறான். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இன்று உலகத்தில் அதிகமான தலாக், டிவோர்ஸ் ஏற்படுவதற்கு மூல காரணம் யார் என்று பார்த்தால் இந்த ஷைத்தான்கள் தான். அருமையானவர்களே, பயங்கரமான ஊசலாட்டங்களை, குழப்பங்களை, சந்தேகங்களை இவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இவர்களை பிரித்து விடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த பயங்கரமான ஷைத்தான்களுடைய ஊசலாட்டங்களை விட்டு பாதுகாத்தருள்வானாக. மிக பயங்கரமானவர்கள். அருமையானவர்களே, எப்படியாவது குழப்பத்திலே ஈடுபட வைத்து, பாவங்களிலே ஈடுபட வைத்து அல்லாஹுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை தூரமாக்குவது தான் இவர்களுடைய முக்கியமான நோக்கமே. இந்த விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஷைத்தானுடைய சிம்மாசனம் கடலிலே இருக்கிறது. எல்லா ஷைத்தான்களையும் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி இவன் அனுப்புவான். அதற்கு பிறகு அவர்கள் திரும்பி வந்ததும் ஒவ்வொருவரிடத்திலே நீ என்ன குழப்பத்தை ஏற்படுத்தினாய், என்ன பாவத்தை உண்டு பண்ண வைத்தாய் என்று ஷைத்தான் ஒவ்வொரு இடத்திலே கூறுவான். அந்த நேரத்தில் ஒருவன் வந்து யகூலு கதா வகதா, இன்னென்ன பாவங்களை நான் செய்ய வைத்தேன் என்று ஒவ்வொரு பாவமாக அந்த இப்லீஸ் இடத்திலே வந்து கூறுவான். அந்த நேரத்தில் இப்லீஸ் அவர்களை பார்த்து, வல்லாஹி மா ஸனஅத ஷைஅன், நீங்கள் எந்த ஒன்றையும் நீங்கள் செய்யவில்லை, நான் திருப்தியாக கூடிய அளவுக்கு எந்த ஒன்று பாவத்தையும் நீங்கள் செய்விக்கவில்லை என்று ஒவ்வொருவராக அனுப்புவான். இந்த நேரத்தில் இன்னொரு ஷைத்தான் வருவான். அவனை பார்த்து, நீ என்ன பாவத்தை, என்ன குழப்பத்தை உண்டு பண்ணினாய் என்று இப்லீஸ் அவனை பார்த்து கேட்பான். இந்த நேரத்தில் அந்த ஷைத்தான் என்ன கூறுவான், நான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்தினேன், பிரிவினையை உண்டு பண்ணும் வரை நான் அவர்களுக்கு மத்தியிலேயே இருந்தேன் என்று அந்த ஷைத்தான் கூறுவான். இந்த நேரத்தில் அந்த ஷைத்தானை இந்த இப்லீஸ் என்ன செய்வான், நெருங்கி வர சொல்லி அவனை தன் பக்கத்திலே நெருக்கமாக ஆக்கி, அந்த நீ தான் சரியான ஆள், நீ தான் நான் விரும்பக்கூடிய ஒரு விடயத்தை செய்திருக்கிறாய் என்று அந்த ஷைத்தானை பாராட்டுவான். தன் பக்கம் அவனை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆகவே இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு விடயம் தான் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுவது. இந்த இப்லீஸ் இந்த ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான துஆக்களை கற்று தந்திருக்கிறார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆ இருக்கிறது. இதே போல அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆக்கள் இருக்கிறது. இதே போல சில அடையாளங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யக்குலு அஹதுக்கும் பிஷிமாலிஹி, உங்களில் ஒருவர் தன்னுடைய இடது கையால் சாப்பிட வேண்டாம், இடது கையால் பருக வேண்டாம். ஃபஇன்ன ஷைத்தான யக்குலு பிஷிமாலிஹி, ஏனென்று சொன்னால் நிச்சயமாக ஷைத்தான் இடது கையில் தான் சாப்பிடுகிறான், இடது கையால் தான் தண்ணீரை குடிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதே போல
போல முஸ்தத் அஹ்மதுடைய ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்கல பிஷிமாலிஹி அக்கல மாஹு ஷைத்தான். யார் தன்னுடைய இடது கையால் சாப்பிடுகிறாரோ அவருடன் ஷைத்தான் சாப்பிடுகிறார். வமன் ஷரிப பிஷிமாலிஹி ஷரிப மாஹு ஷைத்தான். யார் தன்னுடைய இடது கையால் பருகுகிறாரோ அவருடன் ஷைத்தானும் சேர்ந்து பருகுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இப்லீஸ், அந்த இப்லீஸுடைய பட்டாளங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய குடும்ப உறவினர்களையும் பூரா சந்ததியினரையும் முஸ்லிம் உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.